ராஜா ஒருவன் இருந்தானா. இந்த ராஜா ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு பெரிய கஜானா வைத்திருந்தான். அந்த கஜானாவிலே அநேக தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. இந்த தங்க நாணயங்களை இவ சேர்த்து வச்சிருந்தான். ஆனால் திடீரென்று ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க நாணயம் காணாமல் போகிறது. எவ்ரிடே ஒரு சின்ன காயின் காணாமல். அந்த ராஜாவுக்கு அதிக சொத்துக்கள் இருந்ததுனால அதை அவன் பெருசாக நினச்சிக்கல. ஓகே, ஒரு காயின் தானே. ஆனால் இது எவ்ரிடே நடந்த உடனே ராஜா கொஞ்சம் இதாகிட்டான். என்னடா இது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி ஒரு நாணயம் தொலைந்து போகிறதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக பாதுகாப்பை அதிகமாக்கணும். நிறைய சேவகர்களை போட்டான். சேவகர்களை போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ சேவகர்களை போட்டாலும் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயம் தொலைகிறத தடுக்கவே முடியல. இந்த ராஜா பார்க்குற, என்னடா இது ஒவ்வொரு நாள் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அறிக்கை விட்டான். என்ன சொன்னான்னா, இந்த திருடன் என்றைக்காயும் ஒரு நாள் மாட்டினானா அவனுக்கு 40 கசையடிகளை அவன் முதுகிலே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகும் திருடு போயிட்டே இருக்கு. ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இது, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா. கடைசியாக அந்த திருடன் மாட்டினான். அந்த திருடனை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. ராஜா, இவன் தான் இந்த திருடன், இவங்க தான் திருடுருக்காங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தா தன்னுடைய சொந்த மகள், இஸ் ஒன்லி டாட்டர், தன்னுடைய ஒரே மகள் அந்த ராஜாவிற்கு முன்பதாக நிற்கிறாள். அவள் தான் இத்தனை நாட்களை திருடி இருக்கிறாள். இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த ராஜா என்ன சொல்லுவான். ஏன்னா திருடன் யாராக இருந்தாலும் 40 கசையடிகளை என்ன பண்ணணும், ராஜா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ராஜா யாருன்னா நீதி உள்ள ராஜா. இவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவார். வாக்கு தவறாதவர், நீதியில் சிறந்த ஒரு ராஜா என்பது உலகத்துக்கே தெரியும். உடனே இந்த ராஜா சொன்னார், ஓகே, இதுதான் சட்டம், இந்த அடி கொடுத்தாக வேண்டும், யாராக இருந்தாலும் சரி இந்த அடி கொடுத்தாக வேண்டும். ஆகவே ஊரை எல்லாம் கூட்டுங்கள், எல்லாரும் மேலே வாங்க, இந்த கொலோசியமுக்கு வாங்க, எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த காம்பவுண்டில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த தேசமே அங்கே உட்கார்ந்துருக்கிறது. இந்த சாட்டை எடுக்கிறவன் சாட்டையை கையில் எடுத்து ராஜாவை பார்க்குறான். ராஜா உண்மையாகவே அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறான். ஏன்னா அடிக்க போவது யார் என்றால் ராஜாவினுடைய மகள். வேற யாராக இருந்தாலும் போகிறான், ராஜாவின் மகள் அடிக்கணும். உடனே இந்த மனுஷன், ராஜா அங்கிறது கண்ண அடி. உடனே கையை தூக்குனான். அவன் அடிக்க வரும்பொழுது ராஜா சொன்னான், நிறுத்து. எல்லாரும் வெயிட் பண்ணுறான், என்னடா நடக்குது. ராஜா அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து தன்னுடைய சட்டையை கழற்றி தன்னுடைய மகளை கட்டி அணைத்தார். அணைச்சு அவனை பார்த்து சொன்னார், இப்போது அடி, ஹிட், என் மகள் அடி. அந்த அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ராஜாவின் மேலே பட்டது. 40 அடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ராஜா அடி வாங்கினான். இதுதான் மீட்பின் சுவிசேஷம். நம்ம அடி வாங்க வேண்டிய அடி, நாம் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை நமக்காக ராஜா செலுத்தினார். அந்த நீதியின் தேவன் தான் தண்டனையை உருவாக்கினார். ஆனால் அந்த கிருபையின் தேவன் அந்த தண்டனையை உங்களுக்காக அவரே வாங்கி கொண்டார். அந்த இரக்கத்தின் தேவனை தான் நம்ம இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இரக்கத்தின் தேவன் தம்முடைய கிருபையினால் அவர் செய்கிற 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே, ஜஸ்ட் கிவ் யூ 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் இதை மறந்துடாதீங்க. இரக்கத்தின் தேவன் நமக்கு தருகிற 3 ஆசீர்வாதங்கள், 3 blessings. Number 1, the redemption of God, தேவனின் மீட்பு. இரண்டாவது, நாம் பெற்றுக்கொள்ளுகிற 2வது ஆசீர்வாதம், reconciliation with God, தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். 3வது, இதுதான் ரொம்ப முக்கியம், the righteousness of God, தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டோம். இது இதை விவரிக்கிறதுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட எப்படி பண்ணுறது தெரியல எனக்கு. இதை விளங்கிக் கொள்றதே கஷ்டமாக இருக்கு எனக்கு. முதலாவது தேவன் என்ன பண்ணார்னா, பாவத்திலிருந்து நம்மை மீட்டார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அவர் மன்னித்தார். 2வது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள பகையை ஆண்டவர் முறித்தார். உங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த பகையும் இல்லைப்பா, ஆண்டவர்களை ஒப்புரவாக்கிட்டார். 3வது என்ன தெரியுமா,
இயேசு நமக்கு சம்பாதித்த எல்லா நீதியும் நமக்கு கொடுத்துட்டாராம். விளங்கிக்கொள்ளுங்க, இயேசு என்ன நீதியை சம்பாதித்தாரோ தேவனுடைய நீதி என்னுடைய நீதியாய் மாறுகிறது. இயேசு என்னெல்லாம் எனக்காக சம்பாதித்தாரோ, இயேசு என்னெல்லாம் ஜெயித்தாரோ அவைகள் எல்லாம் என்னுடைய நீதியாய் மாறுகிறது. I become the righteousness of God. Righteousness of God. நான் தேவனை தரித்தவனாய் மாறிட்டேன். இப்போ பிதாவாகிய தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? என்னை இயேசுவின் சாயல் என்ன பார்க்கிறாரு. அவர் பார்க்கும்போது என்ன ஒரு பாவியாய் பார்ப்பதில்லை. அவர் என்னை ஒரு உடைந்து போனவனாய் பார்ப்பதில்லை. அவர் என்னை எப்படி பார்க்கிறார்னா, நான் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தேனோ அவரை என்னை எப்படி பார்க்கிறார்னா என்னை இயேசுவின் சாயலாகவே பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தரித்தவர்கள் ஆனோமே. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இதை எந்த பணத்தை கொண்டும் என்னால் சம்பாதிக்க முடியாது. நீங்க என்ன நீதி செய்தாலும் இதை சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் 10 கற்பனைகள் இல்லை, 1000 கற்பனைகளை நீங்கள் கை கொண்டாலும் இந்த நீதியை உங்களால் சம்பாதிக்க முடியாது. இது தேவனுடைய நீதி. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முடிந்தால் எல்லாரும் வேதத்தை திறந்து இதை வாசிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். ரோமன்ஸ் சாப்டர் 3 verse 19 to 22, 22 வரைக்கும் வாசிக்கலாம். 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுகிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அவன் வாய் அடைகிறதுக்கு, நீ நீதியை பேசுறதுக்கு ஒண்ணுமே நீ தகுதியற்றவன் என்பதை சொல்லுவதற்காக. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுவோம், நீ எல்லாம் ஒன்றும் நீதிமான் கிடையாது, இதுலயே நீ இன்னும் முடியல, இதையே நீ செஞ்சு முடிக்கலப்பா. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் எல்லாருடைய வாய்களை அடைக்கப்படும்படியாக. 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நல்லா விளங்குங்க. நம்ம நிறைய வாட்டி இதை ஆப்போசிட்டா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் மனுஷனுக்கு ஒரு அறிவு வேணும், இதெல்லாம் பாவம் அப்படின்ற அறிவு வேணும் தான் கொடுக்கப்பட்டதே தவிர இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனையும் நீதிமானாக்க முடியாது. அதனால தான் நீங்க எல்லாரும் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். நம்ம எல்லாரும் விளங்கணும். என்னை சேர்த்தா சொல்றேன், நான் எல்லா பிரமாணங்களையும் நான் கற்றுக்கொள்வதினாலே, ஏன் எல்லா பிரமாணங்களையும் நான் செய்வதினாலே, வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் நான் ஃபாலோ பண்றதுனால நான் நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்போ 21ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். ரொம்ப நீங்க வீட்டில் போய் தயவுசெய்து தியானிங்க. இப்படி இருக்க என்ன அப்பனா என்ன எப்படி இருக்கனா, எல்லா நியாய பிரமாணத்தை செஞ்சு ஒருத்தனும் நீதிமானா மாறல. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, இப்போ ஒரு தேவ நீதி வெளிப்படுதுப்பா. அது எப்பேற்பட்ட தேவ நீதி என்றால் நியாய பிரமாணம் இல்லாத ஒரு தேவ நீதி. அதாவது நியாய பிரமாணம் கொடுக்க கூடாத ஒரு தேவ நீதி இப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனக்கு கிடைக்கும்? அது நம்மளுக்கு வேணும்ல. அது எப்படி கிடைக்கும்? 22ஆம் வசனம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்போ இந்த தேவ நீதியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்? விசுவாசத்தினால. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நியாய பிரமாணத்தை செய்யறதுனால இல்ல. நான் எல்லாம் பரிசுத்தவான் ஆண்டவரே, நான் சூப்பர் ஹோலி, அப்படியே வானத்திலிருந்து குதிச்சவன், அப்படியே அவ்வளோதான், இங்கே அப்படியே இந்த உலகத்திலே என் காலில் அப்படியே மேலேயே பறந்துகிட்டே இருக்கின்றதால் நீதிமானாக போகிறது இல்லை. நான் தேவனுடைய நீதியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி எப்படின்னா விசுவாசத்தினால. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் என்ன ஆகுதுன்னா எனக்கு தேவ நீதியாய் மாறுகிறது. இப்போ இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் இந்த வசனத்தை அட்லீஸ்ட் இந்த பகுதியை, உங்கள் கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த வசனத்தை, இந்த பகுதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு
ரட்சிக்கப்பட்டீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு வாட்டி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா என்னது? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? சரி, நான் யாராவது ஒருத்தரை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். சரி பிரதர், நீங்கள் வாங்க, அந்த கண்ணாடி போட்டு நீங்கள் தான், ஜஸ்ட் கம் ஃபார், ப்ளீஸ் கம். வாங்க. ஓகே, இது வந்திருக்கிறாரு. சரியா, கோச்சிக்காதீங்க. சரி, ஒரு 500 ரூபா நோட்டு வச்சுருக்கிறேன். இது நல்ல நோட்டு தானே? நான் கள்ள நோட்டெலாம் வச்சுருக்க மாட்டேன்னு நம்பிக்கை. சரி, நல்ல நோட்டு. சரி, நம்புறீங்களா நல்ல நோட்டுன்னு? சரி, 2வது கேள்வி, இந்த 500 ரூபாவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஏழை பாஸ்ட்லாம் இல்லை இவர் அப்படின்னா 500 ரூபா கொடு, நம்புறீங்களா? 3வது கேள்வி, கடைசி கேள்வி, இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த 500 ரூபா உங்களுக்கு தருவேன்னு அந்த அளவுக்கு கஞ்ச பாஸ்ட் இல்லை நான். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான், பயப்படாதீங்க, போயிருங்க, அவ்வளோதான். ஒரே ஆச்சரியப்படுறீங்க, என்னடா நடந்துச்சு? இப்படி தான் நம்ம ரட்சிப்பை பெற்றோம். நல்லா விளங்கி கொடுங்க. 3 கேள்விகளும், இயேசு உண்மையானவரா? விசுவாசித்தோம். எனக்கு மன்னிப்பை கொடுக்கறதுக்கு அவருக்கு பலன் இருக்கா? விசுவாசித்தோம். கேட்டால் கொடுப்பாருன்னு நம்பணும். விசுவாசித்தோமா? விசுவாசித்தோம். கொடுத்துட்டாரு. இப்படி தான் ரட்சிப்பை பெற்றோங்க. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. பை ஃபெய்த், இதுதான் விசுவாசத்தினால. இப்போ நான் கூப்பிட்ட உடனே மேலே வந்தார். சரி, ஏதோ சொல்ல போகிறார் போல இருக்குன்னு வந்தார். 3 கேள்வி கேட்டேன். இது நல்ல நோட்டு நம்புறீங்களா? அவர் ஒரு அதெல்லாம் நம்மள கள்ள நோட்டு அப்படின்னா நான் இந்த வச்சு உனக்கு கொடுப்பேன், இப்போ வேறு யாராவது கொடுப்பேன். அவர் நம்பினார், நல்ல நோட்டு தான், இதை கொடுக்குறது என் தகுதி இருக்கா? அவரு அதெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு தான் கொடுத்துருக்க மாட்டேன். நம்பினார். கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், நம்புறீங்களா? ஆமாம் நம்புகிறேன். கேட்டார், கொடுங்க, அவ்வளோதான், கொடுத்துட்டேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க, இதுதான் விசுவாசத்தினால. ஆனால் இது பெரிய விஷயம் கிடையாது. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே உட்காந்துருக்கிற 1000 பேர்களுக்கு மேலே இருக்கிறீங்க, அவங்க எல்லார் மத்தியிலும் அவரை கூப்பிட்டோம் பாருங்க, அதான் கிருபை. இந்த உலகத்தில் இத்தனை பில்லியன் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அதுதான் அவருடைய கிருபை. இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கிருபையினாலே அவரை நான் மேலே அழைச்சேன். விசுவாசத்தை அவர் கொண்டு என்ன பண்ணார்னா ரட்சிப்பை பெற்றுட்டார். இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம எப்படி ரட்சிப்பை பெற்றோம்? புரிஞ்சுதா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர் இன்னைக்கு காலையில் எழும்பி, ஆண்டவரே இன்றைக்கு எப்படி ஆகிலும் பாஸ்டர் ஜோயல் என்னை மேலே அழைக்கணும், கனவுல கூட ஜோம் பண்ணிக்க மாட்டார். அப்படி கனவுல வந்துருக்கு, எப்படியாச்சு அவர் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க ஆண்டவரே, இத்தனை 1000 பேர் வரப்போகிறாங்க தெரியும், ஆனால் என்ன கரெக்டாக அவர் கை நீட்டி கூப்பிடணும், நான் மேலே போகணும், 3 வாட்டி ஆமான்னும், எனக்கு அந்த 500 ரூபா கொடுன்னு நான் கிளம்பி போகணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரா? ஜோம் பண்ணாரா? இல்லை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, உங்கள் விசுவாசத்தை துவக்கியதே ஆண்டவர் தான். எப்படி துவக்கினார் தெரியுமா? கிருபையினால். நம்ம இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறோன்னா ஒன்லி பை கிரேஸ், வெறும் கிருபை தான். இந்த உலகத்தில் நம்மை விட மேன்மையானவர்கள் இருக்கிறாங்க, நன்மை விட பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நம்ம விட நீதி செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா இதில் நம்ம பந்தா கட்டுறது ஒன்றுமே கிடையாது, பெருமை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்லி பை கிரேஸ். கிருபையினால் அழைச்சாருங்க. அழைச்சிட்டு விசுவாசிக்கிறியா? 3 வாட்டிங்க தலையாடணும், அவ்வளோதான். இன்றைக்கு அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மேன்மையை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? மீட்பை பெற்றுக்கிறோங்க. நம்முடைய பாவத்திற்கான மீட்பை அவர் தந்திருக்கிறாரு. தேவனையும் நம்மையும் பிரித்த அந்த பாவத்தின் மதிர்ச்சுவர்களை உடைத்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதோட மேன்மை என்ன தெரியுமா? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டோம்ல, எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கருத்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்றத விளங்குறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா 500 ரூபா செலவு பண்ணியிருக்கேன்.
இல்லையா? ஆனால் இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கார். the last drop of blood. இந்த சொல்றதுக்கு 500 ரூபாய் முடிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் செலவு பண்ணியிருக்கிறார்.